அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு அம்மா கை மணத்துல மேத்தி பன்னீர் பரோட்டா. மேத்தி பன்னீர் பரோட்டா பண்றதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைங்கிறத முதல்ல பார்க்கலாமா? மிளகாய் விழுது, பன்னீர் துருவினது, கோதுமை மாவு, எண்ணெய், மஞ்சப்பொடி, மெந்தியக்கீரை, கரம் மசாலா பவுடர், நெய், உப்பு. இதெல்லாம் இருந்தாக்க 5 நிமிஷத்துல நம்ம மேத்தி பன்னீர் பரோட்டா ரெடி பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த தோசைக்கல்ல நல்லா காய வச்சிடணும். இந்த பக்கம் நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமா தண்ணி விட்டுண்டு பச்சை மிளகாய் அரைச்ச விழுது, காஞ்ச வெந்தயக்கீரை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெந்தயக்கீரை கூட நீங்கள் போட்டு பண்ணலாங்க. காஞ்சது தான் வேணுங்கிறது இல்லை, ரெண்டும் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் பன்னீர் துருவினது, கரம் மசாலா பவுடர், உப்பு, நெய். கோதுமை மாவை இதில் போட்டு நல்லா டைட்டாக பிசையணும், சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி. இந்த மாவை நீங்கள் ஒரு 1 hour பிஃபோர் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டாக இருக்கும், சாஃப்டாக வரும். நம்ம இப்போ நிகழ்ச்சிக்காக கையோடு உங்களுக்கு மாவு எப்படி பிசையணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ பண்ணி காட்டின்னு இருக்கேன். ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யும் பொழுது 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட மாவை நல்லா பிசைஞ்சு உருட்டி இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா சூப்பராக மேத்தி பன்னீர் பரோட்டா அருமையாக நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கம் நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு கல்லை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் வச்சுட்டு இந்த உருட்டின மாவை எடுத்து அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. நல்லா இழுத்து ரொட்டியை நல்லா தட்டுங்க. இதுலேயே நீங்கள் டைரக்டாக பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பிளெயின் பாலித்தீன் கவர், பிளாஸ்டிக் கவர் அல்லது ஒரு பிளாஸ்டிக் தட்டு அதில் எண்ணெயை தடவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுட்டு அதை கூட ஃபாஸ்ட்டாக போட்டு நீங்கள் எடுக்க முடியும். ஆக்சுவலாக பயங்கர ஹீட் இருக்கும், ஆனால் இது பண்ணுறதுக்கு தெரியணும். அருமையான மேத்தி பன்னீர் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஒரு துளி கூட எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக அழகாக பிரமாதமாக வருது இல்லையா? பார்க்கும் பொழுதே உங்களுக்கு சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா? இதெல்லாம் கூட நீங்கள் கோதுமாவில் செஞ்சாலும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 1 கொடுத்தாலே போதும், ஹெவி ஃபுட் ஆகிடும். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கூட குழந்தைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வரும்பொழுதும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் ஹவரில் சாப்பிட்றதுக்கும் கொடுக்கலாம். நம்ம வெளியூர் போகும்பொழுதும் கையில் எடுத்துன்னு போயிட்டோம்னா 2-3 நாளைக்கு வச்சுட்டு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா காஞ்சு போன வெந்தயக்கீரை போட்டிருக்கிறதுனால கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சூப்பராக சுவையாக எப்பவுமே அருமையாக இருக்கும். இதை தான் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இன்னும் மெல்லிசாக தட்டிட்டு சப்பாத்தி மாதிரி காக்ரா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதோட ஃப்ரெஷ் வெர்ஷன் தான் இது. அது உங்களுக்கு அப்பளா மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதான் வித்தியாசம். ஸோ அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் இதை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்கு இல்லையா? ஸோ சூப்பராக மேத்தி பன்னீர் பராத்தா எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம சூப்பராக கற்றுனுட்டோம் இல்லையா? இன்னொரு தடவை சொல்லித்தட்டமாக பண்ணுற வகையை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு அதில் பச்சை மிளகாய் விழுது, காஞ்ச வெந்தயக்கீரை, மஞ்சப்பொடி, கொஞ்சம் பன்னீர் துருவலையும் போட்டு
கரம் மசாலா பவுடர், உப்பு, கொஞ்சம் நெய், 2 அல்லது 3 ஸ்பூன் கோதுமை மாவையும் போட்டு நல்லா டைட்டாக இழுத்து பிசைங்க. பிசைஞ்ச மாவை ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் கல்லை நல்லா காய வச்சுட்டு அந்த கல்லில் பராத்தா மாவை எண்ணெயை தொட்டு நல்லா கையை வச்சு அழுத்தி தட்டுங்க. 2 பக்கமும் எண்ணெயை விட்டோ அல்லது நெய்யை விட்டோ திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா மேத்தி பன்னீர் பராத்தா எப்படி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா?